தமிழர்களின் போர் முறைக்கான ஒத்திகையாக கிடா சண்டை கருதப்பட்டது. தமிழர்களின் மூர்க்கத்தனமான கிடாக்களை கண்டு பிரிட்டிஷ்காரர்களும் மிரண்டனர். கிடாக்களை வீட்டில் ஒரு பிள்ளையாகவும் திருமணத்தின் போது பெண்களுக்கு துணையாக கிடாவை சீதனமாக கொடுப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தனர். சண்டையின் போது கிடாவின் வலுவையும் நுணுக்கங்களையும் வழிநடத்துவது கட்டாரி. கிடாவை ஏவும் கட்டாரியின் குரலில் உள்ள அதிர்வுகள்தான் கிடாவிற்கு ஊக்கத்தை கொடுக்கும். சண்டைக்கு சில மாதங்களுக்கு முன்பு அவர் கிடாக்களின் பற்கணக்கு, உயரம் மற்றும் வயதிற்கேற்ப எதிரி கிடாவை தேர்வு செய்வார். அதன் பின் கிடாக்களுக்கு சிறப்பு உணவு மற்றும் உடற்பயிற்சி அளிப்பர். அது கட்டாரிகளுக்கும் பொருந்தும். கிடாவும் அதன் கட்டாரியும் ஒரே மனநிலையிலும் உடல் உறுதியிலும் இருப்பதே வெற்றிக்கு வழிவகுக்கும். கிடா சண்டை 200 முட்டுக்கள் வரை நடைபெறும். 2 கிடாக்களும் சமமாக 200 முட்டுக்கள் முட்டிக் கொண்டால் சமஜோடி. சண்டைக்கு நடுவே கிடாக்கள் பின்னிக் கொண்டால் கிடாக்களை பிரித்துவிட்டு நடுவர்கள் நெற்றிக் கிடா விடுவர். மீண்டும் கிடாக்கள் பின்னிக் கொண்டால் கைக்கிடா விடப்படும். எதிரி கிடாவை களத்தை விட்டு வெளியேற்றினாலோ, சரணடைய வைத்தாலோ, சாகடித்தாலோ கிடாவும் அதன் கட்டாரியும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். வெற்றி பெற்ற கிடாவுக்கும் அதன் கட்டாரிக்கும் பரிசுகளை தாண்டி கௌரவமும் அந்தஸ்தும் கிடைக்க, மாறாக தோல்வியடையும் கிடாவிற்கும் கிடா கட்டாரிக்கும் சுற்றமும் நட்பும் ஆறுதலுக்கு பதிலாக அவமானத்தை பரிசளிப்பதால் இங்கு கிடா பிடித்த பல கைகள் கத்தியை பிடித்தது. இன்றும் பல இரத்தத்தினை அழியாத கத்திகள் கிடா சண்டை களத்தில் புதையாமல் உயிர்ப்போடு இருக்கிறது. விளையாட்டில் வீரம் கலந்தால் மானம் கலக்கும், மானம் கலந்தால் எங்கள் பூமியில் ரத்தம் கலக்கும்.